பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் நல்லவரும் போற்றத்தக்கவரும் ஹalleluya மிகவும் உயர்ந்தவருமாய் இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். நம்மளுடைய ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்கிறது தெரியுமா? நம்மை பலவானாய் மாற்றுகிறவர், நமக்கு பலனாகவும் கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறவரை நம்பி இருக்கிறோம் நாம். ஆமென். ஹalleluya. வசனம் எப்படியாக சொல்கிறது? கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் மகிமையும் கிருபையும் நிறைந்தவர். ஆமேன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, மகிமையும் கிருபையும் நிறைந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்று ஆவியானவரை உயர்த்தி, நம்ம இருக்கிற ஆவியானவரை முதன்மைப்படுத்தி, நம்ம அவள்கிட்ட சொல்லுமா, டேடி என் ஆத்மா உங்களை நோக்கி அமர்ந்திருக்குப்பா, நான் நம்புவது உங்களால் ஆகும், நான் என்ன வேணா டேடி, என்ன வேணா நடக்கட்டும், நான் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் பார்த்து சொல்லலாமா? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். சேர்ந்து என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையானவரே, அடைக்கலமானவரே, என் பலனே என்னை மீட்டவரே, என்னை அசைவுற விட மாட்டேன். ஓ, என்னை அசைவுற விட மாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி சொல்லுவீங்களா? நான் நம்புவது, நான் வெளியே வேற யாரையோ நினைத்து காத்திருப்பேன், ஆனால் என் ஆத்துமா சோர்ந்து போகும். உலகத்தை எதிர்பார்ப்பேன், ஆனால் இல்லை இங்கேஞ்சு அங்கேருந்து கொடுப்பேன்னா கூட நான் சோர்ந்து போவேன். ஆனால் என் ஆத்துமா உம்மை நோக்கி இருக்கிறேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி, என் ஆத்துமா உம்மை நோக்கி காத்திருக்கும் பொழுது அது ஆகும். என்ன சித்திரம்? மகிமையும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவர். ஆமென். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவர். ஓ, கிருபையும் மகிமையும் நிறைந்தவர், சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. என்னை அசைவுற விட மாட்டேன், என்னை அசைவுற விட மாட்டேன். சொல்லுமா, என்னை அசைவுற விட மாட்டேன். ஜீசஸ், என்னை அசைவுற விட மாட்டேன். எப்பேற்பட்ட ஆவியானவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், அவர் வந்தால் காரியங்கள் மாற்றப்படும். நம்முடைய சூழ்நிலைகளை அல்ல, அவரை முதன்மைப்படுத்தும் பொழுது ஹalleluya, எப்பேற்பட்ட ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அவர் வந்தால் வனாந்திரங்கள் வயல் நிலமாகும், பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகும். ஹalleluya. Where he will, oh, there everything flourishes. Hallelujah. அவர் வருகிற இடமெல்லாம் செழிப்பாகும் என்று வசனம் சொல்கிறது. அவரை அழைப்பீர்களா? அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா உங்க கெப்பாசிட்டிலே நீங்க செயல்படுங்கப்பா, நான் உங்களை லிமிட் பண்ணலன்னு சொல்லுங்க. நான் உங்களை மட்டுப்படுத்த விரும்பல,
நீங்க உங்களுடைய அளவின்படியே நிரப்புங்க. உங்களுடைய அளவின்படியே எங்களுடைய குடும்பத்தை மாற்றுங்க, எங்கள் தேசத்தை மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பங்கள் மேல நீ கை வைங்கன்னு சொல்லுங்க. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியா நிறைவே. அது கண்டென்ட் நீங்க போதும் சொல்ற இடத்துல நம்ம இருக்கிறோமா, இல்ல நீங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கிறோமா? நிறைவே நிறைவான நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் நீங்க சொல்லுங்க, நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். டாடி நீங்க வந்துட்டீங்கன்னா என் சூழ்நிலைகள் மாறும். I concentrate in you தகப்பனே, நான் உண்மையே உமக்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணுகிறேன். ஓ நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நிறைவே. ஆமென். அவர் வருகின்ற போது உங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கை செழிப்பாக மாறுகிறது. உங்களுடைய இயலாமைகள் மாறி அவருடைய ஞானத்தில் அவைகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. நிறைவே நிறைவே நீங்க போதும், நீங்க போதும். ஆமென். எவ்வளவாய் அவரை வாஞ்சிக்கிறீர்கள். உங்களுக்காக காரியத்தை செய்து முடிக்கும் காரிய சமர்த்தனவர். உங்களுக்குள்ளிருந்து உங்களுடைய யோர்தானை பிளப்பதற்கு உங்களுடைய விசுவாசத்தை பெருகச் செய்கிறவர் அவர். உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? உங்களுடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர் அவர். நான் சொல்றேன், நீங்க உள்ளங்கை மேகத்தை நீங்க பாக்குறதுனால சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பெருமழையாய் பிரவேசித்து உங்கள் கண்கள் நீங்க நினைச்சதை விட அதிகமாக பார்க்க செய்ய வல்லவர். கிரகிக்க கூடாததை செய்கிறவர். நீங்க ஏன் அவர்கிட்ட விட்டு கொடுக்க கூடாது? என் யுத்தத்தை நீங்க நடப்பீங்கப்பான்னு ஏன் அவர்கிட்ட சொல்லக்கூடாது? ஹல்லேலூயா. எத்தனை நாள் தான் உங்களுடைய பலன்ல போராடி போராடி தோத்து தோத்து திரும்ப திரும்ப எந்திரிச்சு பலனட்டாங்கன்னு கேட்பீங்க. கழுகு மழை பெய்யும் பொழுது மதைக்கு ஒதுங்குவதல்ல, கழுகு மேகங்களுக்கு மேலாய் எழும்பி மலையை பைபாஸ் பண்ணுதான். ஹல்லேலூயா. நமக்கு யுத்தத்தை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவரிடம் விட்டு கொடுத்து விட்டு நாம் மேகங்களுக்கு மேலாய் பறந்து அவரை ஆராதித்து கொண்டு இருக்கலாமா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர் நம்பி விட்டு கொடுத்து, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே. நீங்க சொல்லுவீங்களா? யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே. இன்னொரு தடவை, யுத்தங்கள் யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே. பெருமழையாய் பிரவேசித்த பெருமழையாய்
நம்ம சொல்லக்கூடாது, பெருமலையாய் பெருமலையாய் பிரவேசித்த. அவர் என்ட்ரி வேற லெவல்ல இருக்கும். ஹalleluya. சிறுசா நீங்க பார்க்கலாம், ஆனா அவருடைய நிறைவு உள்ளங்கை. சேர்ந்து பாடலாமா? ஆவியே 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 மழையாக பொழியும், என் தேசத்தை நினைக்கும் ஆவியே. ஓ, எங்களை பெருக செய்யும், வளர செய்யும் ஆவியே, எங்கள் மலையே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். ஓ, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, ஓ மழையாக பொழியும். ஓ, பனி போல பெய்யும். ஒரு விஷயம் கேட்பீங்களா? என் வீட்டுல நீங்க போயிங்கப்பா, என் சூழ்நிலைகள் மேல நீங்க போயிங்கப்பா, என் ஆவிக்குரிய வாழ்க்கை மேல நீங்க போயிங்கப்பா. பனி போல பெய்யும் என் பிசினஸ்ல, ஓ எங்க சபையில, என்னுடைய தேசத்துல, ஓ என் தெருக்களில, பனி போல எங்க மிஷன் ஃபீல்ட்ஸ்ல, ஓ எங்க மிஷனரிகள்லாம் சென்று கொண்டிருக்கிற இடங்கள்ல, ஓ வறண்ட நிலங்களில, ஓ பனி போல பெய்யும் எங்க விஷன்ல. ஓ டாடி அப்பா, அப்படி தொடர்ந்து நீங்க ஆவியானவரை கேட்டுக்கொண்டே இருப்பீங்களா? அப்பா, நீங்க யுத்தத்தை செய்கிறவராமே, அப்பா யோர்தானை பிளந்தவராமே, எங்களுக்குள்ள வந்து எங்களை பெருமலையா எங்களை அதிசயிக்க பண்ணுகிறவராமே. ஹalleluya. அப்பா, தெளிந்தவர்களாய் நாங்கள் நடக்க விரும்புகிறோம் தகப்பனே. நீ தெளிவுள்ளவர், நீ வல்லமை உள்ளவர், நீ மகிமை உள்ளவர். ஹalleluya. ஓ, நீ மிகப்பெரியவர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya. நீ விலகாத மேகம் அப்பா, நீ விலகாத மேகம் அப்பா, நீ எங்களை நடத்துகிற மேகம், நீங்கள் நடத்துகிற மேகம். நாங்க எப்படிப்பா உங்களை, நாங்க எப்படி உங்களை மறுதளிக்க முடியும்? நாங்க எப்படி உங்களை விட்டு கொடுக்க முடியும்? ஓ, நீர் எங்கள் உயிரற கலந்தவர் டாடி. ஓ, எங்கள் உயிருக்குள்ளாக உறவாடுகிறவரப்பா, எங்களுடைய ஜீவன் உங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிறதே. ஆவியானவரே 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 ஆவியானவரே. அப்படி அவர் ருசிப்பீங்களா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. உங்களோடு இருக்கிறார்களுக்காக சாதாரணமானவர் இல்லைங்க. ஓ, மகிமை பொருந்தியவர். ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் மகிமையின் தெளிவாய் நம்மை நடத்துகிற ஆவியானவரே. நீ நல்லவரே, நீ தெளிந்தவரே. நீங்க தெளியான ஆவியானவர் பாட பாட உங்கள் குடும்பங்களுக்குள்ளே, சூழ்நிலைகளுக்குள்ளே தெளிவு உண்டாகி கொண்டிருக்கிறது. நீங்க எங்க அவரை உயர்த்துறீங்களோ, whatever may be the part of your life, oh malklahe everyday zenta, oh I want to tell you something, oh every aspects of your life அவரை நீங்க உயர்த்த விரும்புனீங்கன்னா அந்த இடங்கள் எல்லாம் செழிக்கும். நீங்க எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, உங்க சித்தம் போல என்ன நடத்தி செல்லுங்கப்பா,
எப்படி ஜெபிக்கணும்? நான் நிறைய நேரம் கதறி கதறி ஜெபிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் நிறைய நேரம் சும்மா எனக்கு என்னை முழுசும் கொட்டுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் பதில் கொஞ்சம் வித்தியாசமாக வருது. நான் எப்படி ஜெபிக்கணும்? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி இயேசுனுடைய நாம மகிமைப்படும்படியா நான் எப்படி ஜெபிக்கணும்? அப்போ உங்களுடைய சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேறும்படியா நான் எங்கெல்லாம் என் கால்கள் நடத்தப்பட வேண்டும்? நீங்கள் சொல்லி தருவீங்களா? நீங்கள் சொல்லி தருவீங்கன்னு எத்தனை பேர் கேட்பீங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையும் சிறப்புற மாறும்படியாய் அவர் சொல்லி தருவாராம். ஏன் தெரியுமா? அவர் எங்கேயோ இல்லை, அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கையை தட்டி அவரை நம்ம சிறப்பிச்சு பாட போறோம். என்ன சொல்லி பாட போறோம் தெரியுமா? இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி பாட போறோம். கர்த்தர் நல்லவர், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. என்ஜாய் பண்ணி பாடுங்களா? காரணம் என்ன தெரியுமா? உங்க மேல கோவப்படாம குற்ற மனசாட்சி உண்டாக்காத ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி. எப்படி நான் ஜெபிக்கணும்? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் உங்க பினான்ஸ்ல, உங்க பிசினஸ்ல, உங்க டீச்சிங் ப்ரொஃபஷன்ல, உங்க சர்வீஸ்ல எப்படி ஜெபிக்கணும்? கற்றுத்தாங்க. கைத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும். அந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா உலகத்துல எப்படி நடக்கணும்னு ஈஸியா தெரிஞ்சுக்குவோம். ஹல்லேலூயா. சும்மா உங்களை ஆப்ரேட் ஆக சொல்ல, அவருடைய வல்லமையின் படி கிரியை செய்வீர்களாக. எத்தனை நாள் சாதாரணமா வாழ போறீங்க? ஆவியானவர் அலைங்க. ஓ ஆவியானவரே, ப்ரொஃபஷன்ல அலைங்க, உங்க மிஷன்ஸ்ல அலைங்க, உங்க சேவைகளிலே அலைங்க. ஆவியானவரே, மற்றவங்க பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கணும். நீங்கள் பேசும்பொழுது இருதயங்கள் மாற வேண்டும். ஓ எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ரொம்ப கவலையோட இருக்கிறீங்களா? அவர் அவருக்குள்ள நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னு வைங்களேன், நம்ம நம்மையே மறந்து அவர் துதிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க ஏன் தெரியுமா ரொம்ப சோர்ந்து போறீங்க? உலகத்தை பார்ப்பதுனால். நாம் ஏன் பலத்தின் மேல் பலம் நினைக்கிறோம்? அவருடைய பலத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியலனால். நம்மளால என்ன செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவரால் நம்மை கொண்டு என்ன செய்ய முடியும்னு நினைங்க. என்னங்க செய்ய முடியும்? உலகத்தை மறுரூபப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. கவலை கண்ணீர் கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ரெக்வெஸ்டா கேளுங்க. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. நன்றி நிறைந்து பாடணும்பா. செய்த நன்மை நினைக்கணும்,
நன்றியோடு சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஒரு டிக்ளரேஷனா சொல்லுவீங்களா? ஆத்மா நீங்க செய்த நன்மையெல்லாம் நினைக்கணும், செய்த நன்மை நினைக்கணும், செய்த நன்மை செய்த சொல்லி நன்றி சொல்லாதனாலதான் ரொம்ப மோசமான நிலைமையில நம்ம ஆத்மா இருக்குது. திரும்ப சொல்லுமா, செய்த அவர் செஞ்சதை சொன்னீங்கன்னா என்னெல்லாம் அவர் செய்யணுமோ அவர் செஞ்சு முடிச்சுட்டு போறதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. That's the confidence we have on him. That's right. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. Are you accountable for your walkings? எங்க என்ன எப்போ எப்படி சொல்லணும்னு கேளுங்க. ஒவ்வொரு இம்பாக்ட் அமையும். திரும்ப சும்மா போனேன் பேசினேன் இல்ல இல்ல இல்ல, பேசும்பொழுது ஒரு சபைக்குள்ளாக ஒரு நபரை அழைத்து வர வேண்டும். அந்த தெரு மாற வேண்டும், ரிவைவல் உண்டாக வேண்டும். சும்மா எங்கால் நடக்கக்கூடாது, சுதந்திரிக்கும்படியாக நடக்க வேண்டும். இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அவையானவர் நடத்துவார். விருப்பம் இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஒரு ரெக்வெஸ்டா கேட்பீங்களா? இடங்களுக்கு தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவர், அவர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர், ஆவியானவரே, ஆவியானவரே, எவ்வளவு அழகான ஆவியானவரே, எங்களுக்குள்ளே நமக்குள்ளே வாசம் செய்கிறார்கள். தூரத்துல இருக்க ஹெல்ப் எல்லாம் எங்க கேட்கறீங்க? லவ் யூ டாடின்னு சொல்லுவீங்களா? ஓ டாடிங்க, அவரு உங்களை நடத்தாம யாருங்க நடத்த போறாங்க? ஓ லவ்லி டாடி, ஐ லவ் யூ டாடி எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, டாடி, கொஞ்சம் லவ் பண்ணி எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, தலைவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் எதிர்த்து நிற்பதற்கு பலன் வேண்டும். சேர்ந்து பாடுவீங்களா? எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கியே உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கியே உற்சாகத்தால் எதிரின் சூழ்ச்சிகள் எல்லாம் அழிச்சு போறேன்றாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கவலை வேணும்? உங்களை எப்படி நடத்துறேன்றாரு.
நான் பார்த்துக்கிறேன்ற என்னங்க வேணும்? அவருக்கு இளைப்பாறும் மனம் வேண்டும். இன்னொரு தடவை கேட்கலாமா? ஆவியானவரே, 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 பரிசுத்த வழி நடத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நேசிச்சு நாடிலும் சித்தமோடு நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இருக்கிற இடங்கள் அப்படி கைகளை உயர்த்தியோ, ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களை கவலை கண்ணீரெல்லாம் மறக்க செய்கிற ஆவியானவரே, இத்தனை நாள் உங்களுக்கு முதன்மைப்படுத்தாமல் இருந்தால் we are so sorry daddy, but we want to say you this time we love you so much. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே, அப்பா sanctify us O Lord. அப்பா நிமிடத்துக்கு நிமிடம் மனவாளனுக்குரிய மனவாட்டியா எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் டாடி. அப்பா நீர் இல்லாத வாழ்க்கை அது வெறுமையானதாக இருக்கிறது. இது எங்களுக்குள்ள இருந்தும் நாங்கள் வெறுமையாக இருக்கிறவர்களைப் போல வாழ்வோம். ஆனால் எங்களைப் போல முட்டாள்தனமான ஒரு நபர் இல்லவே இல்லைப்பா. நாங்கள் அதனால் எங்களை விட்டு கொடுக்கிறோம். தேவனுடைய ஞானத்திற்குள்ளாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திற்குள்ளாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். அப்பா நீர் இருந்தும் எங்களுடைய சுயத்திலே நாங்கள் ஓட விரும்பவில்லை. பிதாவினுடைய சித்தத்தின்படி நடத்தி செல்லும் ஆவியானவரே, அப்பா நீர் எங்களை நடத்தி செல்லும்படியா எங்களை விட்டு கொடுக்குறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வாழ்க்கையில ஒரு துண்டான ஒரு ஸ்பெசிபிக்கான தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு, உமக்காக பிரத்யேக பணிகளை செய்வதற்கு, பரலோகத்தின் பிரஜையா எங்களை விளங்க பண்ணுவதற்கு எங்களையே நாங்கள் தாழ்த்தி உம்மிடம் விட்டு கொடுத்து, அப்பா இந்த ஆராதனை முழுவதே நீ சுகந்த வாசனையாக எடுத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மை முதன்மைப்படுத்துகிறோம். நீர் இல்லாத எங்களுடைய வாழ்வு அது வாழ்வே இல்லைப்பா. அப்பா நீர் இருப்பதினால் நாங்கள் சுகம் பெற்றிருக்கிறோம், பலனடைந்திருக்கிறோம். அப்பா எங்களுடைய ஆத்மா மென்மேலும் செழித்திருக்கிறது. எங்களுடைய ஆத்மா செழித்திருக்கிறது போலவே சகலமும் செழிக்க போகிறது. காரணம் நீர் எங்களை வழி நடத்தும் மெய்ப்பனாக இருக்கிறீரப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் டேடி. எங்களோட ஆராதித்த குடும்பங்கள் எல்லாம் உயிர் மீட்சி பெறட்டும். எங்களை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறட்டும். எங்களுடைய தேசங்களுக்குள்ளே, தெருக்களிலே, எங்களுடைய மிஷன் சென்டர்ஸில் சகலவற்றிலும் டேடி தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்முடைய டுனாமிஸ் வல்லமையின்படி எங்களை நடத்தி சென்று கிரியை செய்கிறாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறோம். கிரியை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை முழுவதையும் நீ சுகந்த வாசனையாக எடுத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல 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 தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் வல்லமை செய்ய, அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்ம ஆத்துமா அவரையே நம்பி இருக்கட்டும், தொடர்ந்து நம்மை செழிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற சகலவற்றிலும் நீங்கள் சிறந்த விளங்குவீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய மிஷன்ஸில், உங்களுடைய வாழ்க்கையில், சர்வீஸில், வாட் எவர் மே பி த ஃபீல்டு, அது எனக்கு தெரியல, ஆனால் எல்லாத்துலையும் நீங்கள் இம்பாக்ட்ஃபுல்லாக அமைவீங்க. காரணம் வல்லமையின்படியே கிரியை செய்கிற ஆமென் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் மீண்டும் இப்படி ஒரு சீரீஸில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை கர்த்தர் நீங்கள் துதித்து கொண்டே இருப்பீர்களாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless you.